ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டாஸ் அப்போது தோனி இந்த மேட்ச் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போ தான் விளையாடுவார் அப்படின்னு கேட்டதுக்கு ஃபுல்லாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தான் தோனி கிளம்புவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே சூஸ் டு பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் கிட்டப்ப இல்லை நாங்கள் பேட்டிங் தான் ஆடுவோம், ஏன்னா நல்லா இருக்கு பிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்த அபிஷேக் சர்மாவும் ஹெட்டும் ஒழுங்காகவே ஆடலை. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஓவர் ரன்னும் அதிகமாக வரல, விக்கெட்டும் அதிகமாக போகல. அதனால் டபுள் ஸ்டாண்டர்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 3 ஓவரில் டிராவிஸ் ஹெட்டுக்கு தான் அதிகமாக ஸ்ட்ரைக் கிடச்சிச்சு. அபிஷேக் சர்மாவுக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. டிராவிஸ் ஹெட்டு ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார். நிறையா டாட் வாங்கினார். அப்பப்போ ஒரு 4, அதுக்கப்புறம் சிங்கிள் தான் ஆடிக்கிட்டு இருந்தார். 3 ஓவருக்கு அப்புறம் அபிஷேக் சர்மாவுக்கு நிறையா ஸ்ட்ரைக் கிடச்சிச்சு. அவர் 6, 4ன்னு அடித்து பட்டை இழப்ப ஆரம்பிச்சிட்டாரு. நிறையா பவுண்டரிஸோட 6 அதிகமாக அடித்தார். ஃபஸ்ட்டு 3 ஓவரில் ரன்னே வரல. அடுத்த 3 ஓவரில் 52 ரன் அடிச்சிட்டாரு. அதில் அதிக ரன் எடுத்தது அபிஷேக் சர்மா தான். அபிஷேக் சர்மா 5th ஓவரில் 25 ரன் அடிச்சிட்டாரு. மேத்யூ ஷாட் ஃபஸ்ட்டு ஓவரும் 3rd ஓவரும் சூப்பராக போட்டு போயிட்டார். எதுக்கு திருப்பி 5வது ஓவர் பவர் பிளேலேயே கொடுத்தாங்க அப்படின்னு தெரில. 25 ரன் அடிச்சிட்டாரு அபிஷேக் சர்மா. அந்த 25 ரன்னோட அபிஷேக் சர்மா 50 அடிச்சிட்டாரு. 15 பாலுக்கு 50. ஐபிஎல்ல இவருக்கு 11வது 50. ஒரு சைடு டிராவிஸ் ஹெட் என்னதான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவர் நல்லா ஃப்ரீயாக பேட்டை விட்டு 50 போட்டார். என்னதான் பவர் பிளேயில் ஃபஸ்ட்டு 3 ஓவர் 25 ரன் தான் அடிச்சிருந்தாலும் அடுத்த 3 ஓவர் அபிஷேக் சர்மா அடித்ததுனால 75 ரன் வந்துருச்சு. பவர் பிளேயில் முடிகிறப்ப 6 ஓவருக்கு 75 ரன். இன்னொரு சைடு டிராவிஸ் ஹெட் ஆடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். 3 4 ஒரு 6 அடித்து டிராவிஸ் ஹெட்டு அவுட் ஆகிட்டார். அவர் அவுட் ஆனதுமே பேட் பால் தான். சௌத்ரி ஃபுல் டாஸ் போட்டிருந்தார். அதுலேயுமே அடிக்கிறேன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டார். இஷான் கிஷன் வந்த பாலே கேட்சை கொடுத்துட்டு அவருமே அவுட் ஆகிட்டு போயிட்டார். அடிக்க வேண்டிய பாலை கேட்சை கொடுத்துட்டோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். ஆனால் இவங்க சிரிக்கலை, பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. முகேஷ் சௌத்ரி செம்மையாக பவுலிங் போட்டு 2 விக்கெட் எடுத்துட்டார். என்னதான் அவர் 2 முக்கியமான விக்கெட் எடுத்தாலும் அதுக்கப்புறம் அவருக்கு பாவம் ஓவரே தரல. அதுக்கப்புறம் சென்னை பவுலர்ஸ் மேட்சுக்குள்ளே வந்துட்டாங்க. எல்லாருமே வரிசையாக டாட் மட்டும் வச்சது இல்லாமல் விக்கெட்டும் எடுத்தாங்க. முகேஷ் சௌத்ரியும் மேத்யூ ஷாட் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாங்க. இது எல்லாருமே சூப்பராக பவுலிங் போட்டுட்டு இருந்தாங்க. ஜெம்மி ஓவர்டன் எல்லா மேட்ச்லேயும் பவுலிங்கில் காப்பாற்றுறது இவர் தான். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு தூணாக இருக்கார். இவர் தான் நிறைய விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் பவுலிங்கில் மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயுமே நிறையா சிஎஸ்கேக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜெம்மி ஓவர்டன் இந்த சீசனுக்கு நல்ல ஒரு சாய்ஸ். இன்னைக்கு 4 ஓவர் போட்டு 34 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்துட்டாரு. ஒரு சைடு என்னதான் விக்கெட் போயிட்டே இருந்தாலும் இன்னொரு சைடு கிளாஸ் ஸ்டாண்டர்டாக நின்று ரன் எடுத்துக்கிட்டே இருந்தார். விக்கெட் போயிட்டே இருக்கு அப்படின்னு அவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடினார். 39 பாலில் 59 ரன் அடித்து அவரும் அவுட் ஆகிட்டார். எப்போதுமே கிளாஸ் 6 தான் அதிகமாக இருப்பார். ஆனால் இன்னைக்கு 2 6 6 பவுண்டரிஸ் அடிச்சிருந்தார். ஆஃப் சைடில் எங்கேயோ போகிற பாலை அடிக்கிறேன்னு அடித்து இன்சைட் எட்ஜி போல்ட் ஆகி அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஃபுல்லாக மேட்சுக்குள்ளே வந்துட்டாங்க. 3 ஓவருக்கு 17 ரன் தான் கொடுத்துருந்தாங்க. கடைசி 3 ஓவருக்கு 17 ரன்லாம் ரொம்பவே கம்மி. 230 240 போக வேண்டிய ஸ்கோரை 194க்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி சிஎஸ்கே பவுலர் நல்லா தான் போட்டிருந்தாங்க. ஒரு சைடு கிளாசன் அதிக ரன் அடித்து ஆரஞ்சு கேப் வாங்கினார். இன்னொரு சைடு சௌத்ரி அதிக விக்கெட் எடுத்து பர்பிள் கேப் வாங்கினார். 2 பேருமே கேப்பு கொடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே சஞ்சு சாம்சன் 6 அடித்தார். அவர் மட்டும் இல்லை, கெய்க்வாடு 2 4 அடித்தார். கெய்க்வாட்லாம் அடிக்கிறத பார்த்துட்டு ஆஹா தலைவன் வந்துட்டான்டா, இன்னைக்கு 15 ஓவர்லேயே மேட்ச் முடிச்சிருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அடுத்த ஓவர் நெக்ஸ்ட் பாலே நிதிஷ்குமார் ரெட்டி ஓவரில் கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். இன்னைக்கு சீக்கிரமாக முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா மேட்ச் இவங்களுக்குள்ளேயே முடிச்சுக்குவாங்க அப்படின்ற ஆயிட்டு. 1 down வந்த ஆயுஷ் மாத்ரே செமையாக ஆடினார். செமையாக ஸ்டார்ட் பண்ணார். எப்போதுமே டைம் எடுத்து தான் ஆடுவார். இன்னைக்கு டைம்லாம் எடுக்கல, வந்தோடனே பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆயுஷ் மாத்ரே ஃபீல்டிங்குமே நிற்கல. ஃபீல்டிங் நிற்காததுனால அவருக்கு கிராம்ப் வந்துட்டு. கிராம்ப் வந்ததுக்கப்புறம் அவரால் நிற்க கூட முடியல, ஓடக்கூட முடியலை. அந்த இதில் அவருமே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். இன்னொரு சைடு தலைவன் எல்லாரும் அவுட் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் நாக்கு போட ஆரம்பித்தார். திருப்பி அதே மாதிரியே பாலுக்கு பால் விளையாட ஆரம்பிச்சு அவருமே 14 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டார்.
சர்ஃப்ராஸ் கானும் மேத்யூ ஷாட்ஸும் விறுவிறுப்பாக சிங்கிள் எடுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் 6-4 அடிக்க மாட்டோம் அப்படின்னு நிறையா சிங்கிள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பவர் பிளே முடிகிறப்போ 6 ஓவருக்கு 76 ரன்னு 3 விக்கெட்டு. அந்த 76 ரன் கொண்டு வந்து யாருன்னா ஆயுஷ் மாத்திரே தான். சர்ஃப்ராஸ் கான் நிறையா சிங்கிள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். 6-4 அடிக்க ட்ரையே பண்ணல. நான் சிங்கிள் தட்டினது போதும், எங்கள் அண்ணன் பிரேவிஸை அனுப்புகிறேன், அவனை முடிஞ்சு அடிச்சு பாடுறா அப்படின்னு அவுட் ஆகிட்டு போனார். பேட்டிங் வரத்துக்கு முன்னாடி போஸ்ட்லாம் நல்லா தான் தராரு. ஆனால் வந்துட்டு இன்னைக்கு 4 பாலுக்கு 1 ரன் கூட அடிக்காமல் உடனே அவுட் ஆகிட்டு பெவிலியன் போயிட்டார். ரொம்ப நேரமாக மேத்யூ ஷாட் டெஸ்ட் நாக் ஆடிக்கிட்டு இருந்தார். அவனை எப்படியாவது விக்கெட் எடுங்கடா அப்படின்னு விக்கெட் எடுத்துட்டாரு மலிங்கா. நான் இங்கெல்லாம் அடிக்க மாட்டேன், பிக் பேஷில் மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்னு மேத்யூ ஷாட் அவுட் ஆகிட்டு போயிட்டார். இன்னைக்கு மேட்சை ஸ்டாப் பண்ணது ஃபுல்லாகவே எஸ்ஆர்எச் பவுலர்ஸ் தான். இந்த காலகட்டத்தில் 194 ரொம்பவே கம்மியான ஸ்கோர். ஆனால் ஈஸியாக அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் அவங்களோட பவுலர்ஸ் தான். 6 சாமி 1-2 மட்டும்தான் எடுத்து தவிர 6 அடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்த எல்லா பேட்ஸ்மேனுமே சிங்கிள் மட்டும்தான் ஆடினாங்க. 6-4க்கு ட்ரையே பண்ணல. கடைசியாக 20 ஓவருக்கு 180 தான் அவங்களால அடிக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எஸ்ஆர்எச் வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட பவுலர்ஸ் தான். கமின்ஸ் இல்லாமையே இந்த சீசன் சூப்பராக பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இஷன் கிஷன் இன்னைக்கு பேட்டிங்கில் தான் ஒழுங்காக பண்ணல, ஆனால் கேப்டன்சியில் சூப்பராக பண்ணியிருக்காரு. பவுலர்ஸை அழகாக ரொட்டேட் பண்ணி பவுலிங் கொடுத்துருந்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் காவியா மாறன் மூஞ்சில் சந்தோஷம் வந்துச்சு. நல்லா குதிச்சு ஜம்ப் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. எப்போ தாண்டா கண்டா வருவார் அப்படின்னு கேட்டால் கடைசி வரைக்கும் நான் வரமாட்டேன்டா அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு போல. இன்னும் ஒரு 10 மேட்ச் கழிச்சு தான் தோனி வருவார் போல இருக்கு. எஸ்ஆர்எச் 3 மேட்ச் ஜெயிச்சு 6 பாயிண்டில் 4th பிளேஸில் இருக்காங்க. எப்படியோ டாப் 4க்கு வந்துட்டாங்க. நெட் ரன் ரேட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை ஏற்றிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும். இன்னொரு சைடு சிஎஸ்கே 4 மேட்ச் தோற்று 7வது பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட்டுமே ரொம்பலாம் அடிப்படலை, கொஞ்சமாக தான் இருக்குது. அவங்க இன்னுமே மேட்ச் வின் பண்ணால் டாப் 4க்கு வரத்துக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஆனால் ஒழுங்காக ஆடணும். என்னதான் அவங்க இன்றைக்கி மேட்ச் தோற்றுருந்தாலும் மும்பையோட பாயிண்ட்ஸ் டேபிள் அதிகம் அப்படின்னு அதில் ஒரு குட்டி சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் என்ன டவுட்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க ப்ளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.